எவனும் பாக்கலப்பா சொன்னாப்பானா அண்ணா அதெல்லாம் ஒண்ணு இல்ல இவ ஏதோ பின்னாடி கூடவே வந்துகிட்டு யார் தெரியுமா அண்ணே நம்ம அண்ணன் தற்குறி குரக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா போடா ஏய் அப்லாசே ஏய் 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 செத்துடா செத்துடா பெரிய மனுஷனாடா பேப்பாயில ஈத்ரா ஆளே இல்லாத கடையில் டீ ஆத்தியது போல 2 பேரை சேர்த்துக் கொண்டு வாக்கு கேட்கும் இவர்தான் சத்திய சோதனைக்கு ஆளான சத்தியகுமார். என்ன நடக்குதுங்க பார்த்தா தெரியல பயங்கர கலவரம் நடக்குது கேமராமேன் சார் கொஞ்சம் அடச்சும் பாப்போமா 10 பேர் கூட இல்ல இவங்க குறுக்கு நடுவு நடந்துறாங்க இது ஒரு கலவரமாடா நாய் அடங்க மாட்டேங்க நாய் போக்குவரத்தெல்லாம் இடையூறா இருக்கு நாய் இடையூறா இருக்கு அந்த நாடு உருப்படுமா இந்த புரி இன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல சாரின்னு சாரி சொல்லாரா சாரிங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காதடா சாரின்னு மறுபடியும் சாரிங்கடா மறுபடியும் என்னன்னா கஷ்டப்பட்டா ஒருத்தன் முன்னேறவே முடியாது. கஷ்டப்பட்டோ உழைத்தோ காலையில் எழுந்திரிச்சோம் இது பண்ணோம் அதை பண்ணோம் இவ்வளோ சின்சியராக இருக்கும் அதில் உருப்படவே முடியாது. உருப்படன்றது நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு தனி வழி இருக்குது, ஃபெமிலியராகிறதுக்கு ஒரு தனி வழி இருக்குது. அதை எந்த ஆயுதத்தை வேணாலும் கையில் எடுக்கணும். அப்போ தான் வந்து இதெல்லாம் பண்ண சொல்லி நிறுத்துங்களேன்டா அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர நிறுத்துற அவனை கருப்பு காயும் பின்னாலேயே போத சரியில்லையே விசில் தேட்டரில் ஊதுனா இப்போ தெருவில் ஊதிட்டுறான், தேட்டரில் அடித்தான் திரையரங்கில் இப்போ தெருவில் அடிச்சுட்டுறான். ஏன் வந்தோம்னா அவனுக்கும் தெரியல, எதுக்கோ கூட போனோம்னு இவங்களுக்கும் தெரியல. 2 பேருக்கு தான் போட்டி, 2 பேருக்கு யாருக்கு 2000க்கு 2500 இருக்கும். எப்படி பாப்பறனா தனி முடிச்ச நாய்ங்க எப்படி வருது பாரு. டேய் என் காருடா, டேய் எவ்வளவு காசு எனக்கு காருடா, இந்த கார்ல வந்து எது நாய்கள சனி எங்கனா சாவ வேற இடமே கிடைக்கல அப்படின்னு பச்சை கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க. ஏன்டா தப்பு பண்றீங்க அப்பா சேரல குட்டி மாட்டியா பாடி வா என்னடா பண்ற தூ மச்சாலே மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு அடே அடே அட அரபோத நாயே செத்துறா வெள்ளை வெட்டி தட்டிக்கு இப்படி ஒரு வழக்கமா? வணக்கண்ணே நமஸ்காரம் வணக்கமா? நீங்க போற வழக்கத்தை பார்த்தா கண்ணு கட்டல. வணக்கம்டா மாப்ள தேனில இருந்து உள்ள வேற என்னென்ன உடஞ்சிச்சோ. ஏய் அவன் குடும்பக்காரா போயிடும். அம்மா அம்மா டேய் இந்த 5வது வாரம் மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா அப்படியே கிளு 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 பெரிய மானா இருக்கு மானா. இப்ப டேய் பஸ்ல நானும் இருக்கேன்டா, பாவ போடாதீங்கடா. குரக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா போடா. மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். நான் மேட்ருக்கு வர்றேன். என் ஏரியாவுல விளக்கெரியல புதுச்சேரி எலெக்ஷன்ல நம்ம டிவிக்கே போட்டி போடுறோம். அந்த நாடு உருப்படுமா இந்த புரி இது என்ன புது குத்தா இருக்கு சத்தம் போடாம பண்றேன் உனக்கு அடிச்சு ஊரை குட்டிடாத. எவ்வளவு பெரிய வசதியான வாழ்க்கையா இருந்தாலும் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உங்களுக்காக மட்டுமே வந்திருக்கிறேன். ஆமா இப்ப முடிச்சிட்டு பிளாட்ஃபார்ம்ல தான் போய் படுக்க போறேன். உன்னை யாரு கூப்பிட்டது? சுயமரியாதை இல்லாம சுத்தி நின்னுகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. மக்களுக்காக இழந்தேன்னு சொல்றீங்களா? என்ன பனையூர் வீட்டை பள்ளிக்கூடத்துக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? இல்ல பட்டினப்பாக்க வீட்டை நீங்க ஏதோ மருத்துவமனைக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? சுத்துங்கடா ஏய் மொத்துங்கடா. எண்ணத்திற்காக நீங்கள் ஆஸ்திரேலியாவுல அவசரமாக இந்த சொத்துக்களை புறம் வித்துட்டு ஆஸ்திரேலியாவுல இடம் வாங்குனீங்க. நீங்க வாங்கினது பத்தாதுன்னு நீங்க வாங்கின இடத்துக்கு பக்கத்துல திரிசா இதுக்கு இடம் வாங்கி சொல்லுங்க. ஆஸ்திரேலியாவுல நீ மறுத்தல் வை, ஆஸ்திரேலியா டாக்குமெண்ட் எடுத்து வெளியே போட்டுருவேன். கண்டு விட்டாளையா சூச்சமத்தை கண்டு விட்டாளே. சாட்டா சரியான பொட்டை வேலை செய்யறா கீச்சிருவோம் பொட்டையை நசிகத்துருவோம். எதிர்த்து நிற்கும் பாஜக வேட்பாளருக்கு விஜய் வாக்கு கேட்டதால் அருகில் நின்ற தாவேகா வேட்பாளர் ராமு அதிர்ச்சி. திரு செல்வம் அவர்களுக்கு உங்கள் ஆதரவை தயவு செய்து
டி மடக்கூதி, நீ சொன்ன பேரு அவன் பிஜேபி காரன்டா. நான் தானே உங்களோட வேட்பாளர், பேரு ராமு. எனக்கு கேள்றா. ராமு, மிஸ்டர் ராமு, இவருக்கு உங்க ஆதரவை கொடுங்க. வெற்றியடை செய்யணும்னு உங்க எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். நான் அப்பவே படிச்சு சொல்றேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காது. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. உங்க ஆமத்திங்க 30,000-40,000 விளக்கு வச்சு விட்டீங்கடா. உனக்கு நான் நல்லா திருப்பி போட்டு நான் விஜய்க்கு தான் பண்ணுவேன். ஃபுல்லாவே என் ஃபேமிலில மொத்தமே எங்க அம்மாட்ட சொல்லிருக்கேன், இந்த வருஷம் நீ ஓட்ட மாத்தி போட்ட உன்னை சோத்திர அவஸ்தை வச்சு கொண்டுருவேன்னு சொல்லி. தப்பு பண்ணிட்டியா சிங்காரம்? நீ மறுபடியும் எங்கிட்ட தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்ல. எங்க தளபதி அன்னைக்காக அண்ணனுக்கு உயிர் கொண்டாச்சுங்க. அப்படியே கழுத்து பேத்துங்க, அப்படியே கிடக்கும். அப்படியே போ எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுற. தஞ்சாவூர்ல ஒரு பையன் கீழே விழுந்து கிட்டத்தட்ட 15 நாள் வந்து ஹாஸ்பிட்டல் இருந்தான். எந்த ஒரு பலன் இல்லாம பையன் டெத் ஆயிட்டான். இன்ன வரைக்கும் கொண்டு போய் பார்க்கல வந்து இந்த நேரில். நீ எல்லாம் எந்த நிலைமையில இப்படி பேசுன்னு தெரியும். தற்கொலை கடவுளை நாங்க பார்த்தது கிடையாது. நம்மளுக்காக கடவுளை தேடி வந்துக்கிறாரு, பாண்டிச்சேரி வந்துக்கிறாரு. கடவுளை பாக்குற மாதிரி இருக்குது. கேடு கட்டவங்களா பைத்தியக்கார முட்டாப்பல தேஞ்ச செருப்பு இருப்பாரு. நல்ல மூத்தர சந்துக்களை விட்டு அடிச்சிருந்துடா. பைத்தியக்கார நாயே பைத்தியக்கார பையன். எது மீண்டுமா இத்த கூட ஒழுங்கா ஃபில் பண்ணாம அப்படின்னா ஐயோ அண்ணனா போயிட்டே திட்ட முடியல. நீதான் இப்படி இருக்கன்னா அந்த நீஷோ அம்பேத்கர் அந்த திண்டிவனத்துல போட்டு என்னன்னா அவன் என்னன்னா ஒத்தையா போறான், டீ சாப்பிடுற டீ சாப்பிடறாங்க. ஐயோ இவங்களை வச்சு நம்ம என்ன செய்வோம்? கடவுளே தலை சுத்ததே இவங்களை நினைச்சா. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. சட்டமன்ற தேர்தல் 2034 தொகுதியிலும் வரக்கூடியவர் தான் அண்ணன் நாது வருஜினா. அவர் கொஞ்ச நேரம் அண்ணனை விட்டுருந்தனா படிக்கட்டுல ஏறி அவனை தர இழுத்துட்டு வந்துருப்பாரு. அண்ணன் ரொம்ப கோவக்காரு, அதே நேரத்தில் ரொம்ப பாசக்காரு. எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொல். அண்ணன் ஆளு மட்டும் உசரம் கிடையாது, மனசும் உசரம். கருத்தியல் தெளிவு கொண்டவர், கொள்கை பிடிப்பு கொண்டவர். இப்ப கூட இந்த சம்பவம் நடந்த போது துணிச்சலா தைரியமா வந்தாரு. 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும் பண்ற மாதிரி ஒரு அசிங்கப்படுத்துற மாதிரி எடுக்கக்கூடிய யாருக்கு தெரியல. அன்பு தம்பி அவர்களே, ஆதவர்ஜுனா அவர்களே, நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையில இந்த படம் ஒரு 100 அளவு கூட இருக்காது. படிச்சுக்கிட்டே ஏய்க்கு பேன் பார்த்த பேப்பாயில குடும்பமே மூஞ்சில காரி துப்புற அளவுக்கு கொண்டு. 15 வயதில் நான் படித்தது இன்ஜினியரிங். எவ்வளவு பேர் டிராவல் பண்ணிட்டேன்டா. ஆனா உன்ன மாதிரி கேவலமா நான் ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. முகத்தை பாருங்கள். கோபிச்செட்டிப்பாளையம் திரு கே செங்கோட்டையன் அவர்கள். உன் வயசு என்ன, இவங்க வயசு என்ன? சேர்க்கை சேர ஒரு நியாயம் வேணாமடா. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 கொடுக்க கூடாது. 40,000 சம்பாதித்துக் கொள்வதற்கு வேலையை கொடுக்கணும். அததான் நான் சொல்றேன். உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். நீ இங்க வரு, நான் உன் மகன் ஆட்சிக்கு வந்தோடனே பிள்ளைய நான் படிக்க வச்சிருவேன். அம்மா அப்பா தமிழக அரசியலில் ஒரு புதிய சகபாத்தத்தை படைக்க நாம் இங்கே. என்ன ஏண்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும், இங்க அடிச்சா இங்க தாண்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு.